தினமொரு வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. தனது குடும்பத்திற்காக நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருவர் வெளிநாட்டிற்கு போக விரும்பினார். அவர் விரும்பியபடி வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிட்டியது. அங்கு நல்ல வேலையும் கிடைத்தது. கர்த்தர் தன்னுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து தனக்கு ஆதரவாய் இருக்கின்றார் என்று எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் செல்வ நிலை அதிகரித்து வந்த சூழ்நிலையில் ஒழுக்கம் தொடர்பான விஷயங்களில் பிள்ளைகளின் வாழ்க்கை முறை மோசமாக மாறியது. அது அவரை அதிகமாக விசனப்படுத்தியது. தன்னுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளை ஏன் தவறாக போக விட்டுவிட்டார் என்ற வேதனை அவரை வருத்தப்படுத்தியது. ஒரு குடும்பத்தை சரியாக நடத்தி செல்ல வேண்டும் என்பதை விட குடும்பத்திற்காக அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு சரியானது அல்ல என்பதை இங்கே உணர வேண்டும். வாழ்க்கையில் எதற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதில் நமக்கு சரியான ஒரு சிந்தனை வேண்டும். நாம் நினைத்தபடி காரியங்களை சாதகமாக நடப்பதாலும் முயற்சிகளில் வெற்றி காண்பதாலும் கர்த்தர் நம்முடைய இலக்குகளை ஆசீர்வதிக்கின்றார், ஆதரிக்கின்றார் என்று அர்த்தம் அல்ல. பண ஆசையும் மற்றவர்களைப் போல அந்தஸ்து நிலைகளை அடைய வேண்டும் என்ற ஆசையும் பலரை குடும்பத்தை விட்டும் பிள்ளைகளை கண்காணித்து வளர்க்கும் பொறுப்புகளை விட்டும் பிரித்து விடுகிறது. பணத்தை இலக்காக கொண்ட ஒரு வாழ்க்கை ஆவிக்கு ஏற்றது அல்ல. அப்படிப்பட்ட இலக்குகளின் விளைவாக குடும்பத்திலும் பிள்ளைகள் மத்தியிலும் ஏற்படும் விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு தேவனை குறை கூறுவது சரியல்ல. தேவனை விசுவாசிக்கின்றவர்களும் அவருடைய ஆசீர்வாதங்களை தேடுகின்றவர்களும் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கவும் தேவனுக்கு பிரியமான விதத்தில் இலக்குகளை அமைக்கவும் வேண்டும். சிலர் சபைகளை கட்டி எழுப்புவதிலும் பெரிய ஊழிய ஸ்தாபனங்களை உருவாக்குவதிலும் வெற்றி கண்டு குடும்ப சூழ்நிலைகளிலும் பிள்ளைகளின் விஷயத்திலும் தோல்வி கண்டிருக்கின்றார்கள். குடும்ப வாழ்க்கை குறித்த தரிசனம் எதுவுமின்றி ஏதோ சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும் செயல்படுவது அதற்கு முக்கியமான ஒரு காரணமாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.